எப்படிமா ப்ரேயர் பண்ணுறான்? ஹைஃபை தாத்தா பாய் போடு. தாத்தா பாய் போடு. அம்மா பாய். கொஞ்சோண்டு பிச்சு வாயில கொடு. ஹாப்பி பர்த்டே. வாங்கிரது. Thank you. போறதுங்க வரும். அதோட கொடுங்கடா. கொடு. ஹலோ, வெல்கம் பேக் டு another vlog. இது வந்து ஏப்ரல் 29th எடுத்தது, தம்பியோட பர்த்டே. மே 1st வந்துட்டு விபிஎஸ் ஸ்டார்ட் ஆகிறதா இருந்தது. ஸோ அக்கா வந்து நிறைய டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா. அதுதான் வந்து நானும் பாப்பாவும் பார்த்துட்ருக்கோம். ஓப்பன் ஃபிஷ் வைத்துக்கொள்ள. அஜிஜோ யோனா யோனா ப்ரேயர் பண்ணுறாங்க. எப்படி ப்ரேயர் பண்ணோம்? எப்படிமா ப்ரேயர் பண்ணுறான்? ஈவினிங் வந்து பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்பா அம்மாவுமே சீக்கிரமாக ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. ஒரு 3 o'clock 3:30 அரௌண்ட் 3 to 3:30 வந்துட்டு கிளம்பிட்டு தம்பி வந்து காரை வெளியே எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் வெளியே. ஏன்னா காரை வந்து வெளியே எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வெளியே எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். அம்மா வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான், பாப்பா, அப்பா, அப்புறம் பாண்டா ஜிங்கிள் எல்லாம் வெளியேருந்து விளையாடிட்டு இருந்தோம். நான் பண்றனோ புது பூவை பிச்சுட்டு போயிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த மூடு இல்லை. பாண்டா ஒரு அடி 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 அடி. கேக்கெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி அப்பா வாங்கி வச்சுட்டாங்க. அதில் என்ன ட்விஸ்ட்டுனா, அப்பா வாங்கி நேராக டைனிங் டேபிளுக்கு வச்சுட்டாங்க. அதை வந்து தம்பி பார்த்துட்டான். ஸோ சர்ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு வச்சேன். பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. ஹைஃபை பாய் பெற பாய். தாத்தா பாய் பாய் பாய். அப்ப தாத்தா பாய் போட்டாச்சு. பாய் சொல்லு பாய். தாத்தா பாய் போடு. தாத்தா பாய் போடு. அம்மா பாய். போட்டாச்சு. போடாங்க. அப்படியே வந்து நான், தம்பி, பாப்பா, அம்மா 4 பேரும் வந்து கிளம்பிட்டோம். அப்பாவுக்கு வர முடியல, ஏன்னா அவங்க வந்து வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அவங்களால வர முடியல. ஒரு 5 minutes வந்துட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். பாட்டி வீடு வந்து ரொம்ப பக்கத்தில் தான், வெள்ளாளன் விலை தான். ஸோ யாராவது வெள்ளாளன் விலையிலேருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் கரெக்டாக 4 o'clock வந்து நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ஏன்னா நாங்கள் கரெக்டாக சர்ச்சை க்ராஸ் பண்ணுறப்போ 4 o'clock வந்து பெல் அடிச்சுது. ஸோ அப்படி வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கொஞ்சோண்டு பிச்சு வாயில கொடு. மூஞ்சே மறைச்சிட்ட நீ. அவ கேக் சாப்பிடுவா. ஹாப்பி பர்த்டே. Thank you. இது என்னதுமா?
இல்லை பிடிச்சிட்டா. அம்மாக்கா கேக்குன்னா நல்லா சாப்பிடுவா. ஆ ஆ ஜம்ப் பண்ணி ஏன் ஏன் பார்த்து அப்புறம் அப்படியே வந்து கீழே வந்துட்டு டீயும் எக் பஃப்ஸும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ ஃபேமிலி கேதரிங்னாலே டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே இப்படி. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக கொஞ்ச நேரம் அம்மா பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அப்படி சும்மா உட்காந்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஒரு 7 o'clock போல் கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தோம். அப்புறம் வந்து ஐஸ்லின்னு நானும் வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அவள் சொல்கிற கேம் வந்து எனக்கு எதுவுமே தெரியலை. ஸோ ஒன்று பிங்கோ மட்டும் தெரிஞ்சது. ஸோ பிங்கோ மட்டும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லலாம் வந்துட்டு பிங்கோ தான் ஃபுல்லாக விளையாடுவோம். 13 அண்ட் தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஃபைனல் செலிப்ரேஷன் தான். ஸோ வாங்கி வச்சுருந்த கேக்கெல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணலான்னு எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தம்பியும் பாப்பாவும் சேர்ந்து தான் கட் பண்ணிட்டுருந்தாங்க. பாப்பாவுக்கு கேக்கை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. ஜாலியாக வந்து கேண்டில் ப்ளோ பண்ணுறது, கேக் அவள் கட் பண்ணுவேன்ட்டு கையெல்லாம் நீட்டிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. எப்படா கேக் தருவீங்க அப்படின்லாம் வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஒரு மெமரபுளான மொமெண்ட்ஸை வந்து அது மாறிடுச்சு. ஃப்யூச்சரில் வந்து பியூராக இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவளுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படியே எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி கொடுத்துட்டோம். அப்புறம் மிச்சம் இருந்த கேக் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அண்ட் இப்படி தான் சிம்பிளாக ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு இடையில நிறைய சொதப்பல்ஸ் எல்லாம் போச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது தம்பியோட பர்த்டே. பியூரோட டேடியும் வந்து வீடியோ காலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஆஃபீஸ் ட்ரிப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்க வீடியோ காலில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இப்படி ரொம்ப ஹாப்பியாக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்த்டே செலிப்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து இன்னும் லைஃப் ஸ்டைல் vlogs, அப்புறம் சேலஞ்சஸ், இன்னும் நிறையா vlogs எல்லாம் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.